பிரசிடென்ட் அவங்க திமுக அசெம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? ஆமா, ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க எல்லாம் பேசுவோம் தலைவா. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க?